குட் ஈவினிங் ராஜா கட்ஸ் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ எது பார்க்க போகிறோன்னா, நம்ம பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பயோஃப்ளாக் நான் போட்டது போடலான்னு நினச்சேன். அது வீட்டிலலாம் வேண்டாம், அதான் நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அதனால் போட வேணாம், நிறைய இதான் நடந்துட்டு சரி வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படியே ஒரு ரெகுலராக வீடியோ கொடுக்கலான்னு பார்த்தேன், போட்டேன். ஆனால் கரெக்டாக போடல, என்னென்ன பண்ணுறேன் அப்படின்லாம். ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் நல்லா எடுத்துகிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எம்எல்ஏ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பின்னாடி. சரி வாங்க அப்படியே பார்க்கலாம். நம்ம எடுத்துகிட்டோம், அதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் போகலான்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 5 வருஷம் கனவு நம்ம அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே இன்ஸ்டெல்லாம் எடுத்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த யூடியூப்பில் கூட ஒருத்தர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் தான் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே யாரும் பண்ணல, இந்த சரௌண்டிங்கில் போய் பார்த்து பண்ணியிருந்தால் ஃபெயிலியர் ஆகிருக்காது. எல்லாமே பண்ணியிருக்கலாம். அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி விடுங்க, எவ்வளோ பார்த்துட்டோம் நம்ம லைஃப்பில். நம்ம குழி எடுத்து பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்ச நாள் போட்டோம், கண்டிப்பாக குழி எடுத்து கண்டிப்பாக நான் அதை விட மாட்டேன். மீன் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி காட்டுப்போம். ஓகே வாங்க ஃபேமிலி, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல தான் இருந்துச்சு மீன் தொட்டி. பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல டோரு, இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாம் கிரீன்ஸ் ஹவுஸ் நல்லா பர்ஃபெக்டாக போட்டிருந்தேன். காட்டலான்னு நினச்சேன், ஆனால் முடியாமல் போச்சு. எல்லாமே எடுத்துட்டேன். வெல்டு மெஸ்ஸு எல்லாமே எடுத்து இங்கே கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பக்கமே எல்லாம் ஒரு ரேட்டு கொடுத்துட்டேன். மோட்டரும் தார் பையன் இருக்குது. அது இன்ஜினியர்கிட்டே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி யாருன்னா ஸ்கீமில் போட்டால் சொல்லுங்கண்ணா, கொடுத்துடலாம், எனக்கு செட் ஆகாது இதுக்கு மேலே அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கேன். அது ஒரு ரேட்டு கொடுத்துடலாம். என்ன பண்ணுறது, எல்லாம் கொஞ்சம் லோன் பண்ணி தான் பண்ணிச்சு. அது இருக்கிற கடனை கொஞ்சம் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் இல்லை 4 to 5 மந்த் போட்டோம். முடிச்சுட்டு அப்புறமா நம்ம ஊரில் எப்படி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அனுபவத்தை கேட்டுக்கிட்டு எப்படி என்னான்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா ஒரு கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட ஃபோக்கஸாக பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பண்ணோம். ப்ராஜெக்ட் பாருங்கள்லாம் கல் அப்படியே இருக்குது. இதை கூட கொடுத்துட்டேன். இந்த கல்லுங்க இங்கே காட்டுப்படுறேன். இந்த எம்சாண்டு இங்கே இருக்கிற ஒரு 1/2 யூனிட் எம்சாண்டு இருக்குது. இதெல்லாமே சேர்த்து இந்த கல் பார்த்திங்கன்னா ஒரு 32 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பீஸு 32 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பீஸு. நம்ம பையன் பக்கமே இங்கே தெரிஞ்சவன்றதுனால ஒரு 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் கல், ஒரு கல்லுக்கு. எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொடுத்துட்டு வந்தால் பாதி கடனை முடிச்சிடலாம். அதுதான் ஒரு இதில் இருக்கும். கொஞ்சலாம் இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எத்தனை பேர், எவ்வளோ பேர், எவ்வளோ போகிறாங்க. நல்லா தூங்காமல் நைட்லாம் சுற்றி இருந்தாங்க. 1 மணிக்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பனி காலத்தில் ஒட்டா சாகுன்னு சொன்னாங்க. அது 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு தான் வாங்கி விட்டுருவான். ஆனால் அப்பயுமே செத்துருச்சு என்னன்னு தெரியல. ஆனால் இன்னொரு டவுட்டாக இருக்குது, நான் அது இன்னொன்று பார்த்துட்டு சொல்கிறேன் என்னன்ட்டு. அது இல்லாமல் என் மேலே என்ன மிஸ்டேக்கு தெரியுமா? என் மேலே மிஸ்டேக் கிடையாது. அவர் யூடியூப் எடுத்தவர் வீடியோ ஈரோடு. அவர் சொல்லியிருக்காரு, குட்டி விடுறதுக்கு முன்னாடி ஒரு 7 நாள் ப்ராசஸ் இருக்கா அப்படின்ட்டுப்பா. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அது என்னென்னா, அவர் கேட்கவும் அவர் வேறு டாபிக் போயிட்டார். அந்த தொழில் பண்ணுறவர், அவர் பேர் ஞானவேல் ராஜான்னு அவர் பண்ணவர். அவர் மாற்றி சொன்னதுனால நான் ஃபுல்லாக இன்ஸ்டெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணேன் கரெக்டாக. மற்றது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன குட்டி பஞ்சகாவியம் பயன்படுத்தி அப்படி இப்படி அப்புறமா பிஹெச் இன்க்ரீஸ் ஆனால் அப்புறம் அமோனியா நைட்ரேட்டு அதெல்லாமே கரெக்டாக இன்ஸ்டெல்லாம் ஃபாலோ பண்ணேன். அது குட்டி விடுறதுக்கு முன்னாடி ஒரு 7 நாள் ப்ராசஸ் இருக்கும். அது இப்போ அவர் சொல்லலை, அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது இப்படி இப்படின்ட்டு. ஆனால் கொடுங்க பார்த்துக்கலாம், எல்லாம் ஃபுல்லாக ரிஸ்க்கு தானா. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் யாருன்னா பண்ணி ஃபுல்லாக கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஃபுல்லாக கைட் பண்ணி நல்லா வருது, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட பார்த்து என்னென்னு தெரிஞ்சு நல்லா அவங்க தப்பு இல்லை, அவங்ககிட்ட இருந்து கூட கொஞ்ச நாள் பழகிக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப வெறுத்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு முடிஞ்சு போச்சு இது. சரி விடுங்க, இதனால் நம்ம ஒன்றும் விட்டுற போகிறது கிடையாது. அதுக்கு தான் நம்ம சேனல்லே நம்ம ராஜா கட்ஸ் ஃபேமிலின்னு பேர் வச்சுருக்கோம் பேர். அதனால் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 months இல்லைனா 6 months மேக்ஸிமம் போட்டோம். குழி எடுத்து
நார்மலாக நம்ம விட்டு பண்ணி சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி. ஓகே ஃபேமிலி, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நல்ல வீடியோ கொடுக்குறேன். பை ஃபேமிலி.